மின்னழகி, மின்னழகி, ஏன் மின்னழகி இப்படி இருக்க? 2 நாளா சரியா சாப்பிடவும் இல்ல, சரியா தூங்கவும் மாட்டிக்க. ஏன் மின்னழகி இப்படி இருக்க? உன்னை நினைச்சு நினைச்சு என் மனசு எவ்வளவு பதறுது தெரியுமா? நானும் 2 நாளா சாப்பிடவே இல்லை தெரியுமா? நீயும் வருவ நானும் உனக்காண்டி வெயிட் பண்ணி 2 நாளா நான் சாப்பிடல. இந்த ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டிக்க. தயவு செஞ்சு என்னை கொல்லாத மின்னழகி, எந்திரிச்சு வந்து சாப்பிடு. நான் இப்ப கிளம்பி போவேன், 5 நிமிஷத்துல சாப்பிட்டு சொல்லிட்டேன். என்ன அண்ணி, என் மருமக என்ன செய்யறா? அப்படியே தான் இருக்கா, ரூமை விட்டு வெளியிலே வர மாட்டிக்கா, சாப்பிடவும் மாட்டிக்கா. 2 நாள் ஆச்சு. சரி விடுங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னம்மா மின்னழகி, சாப்பிடாம கொள்ளாம இருக்கியாமே? உங்க அம்மா இப்பதான் சொன்னா. ஏன் மின்னழகி இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். அந்த பையன் அந்த அளவுக்கு உன் மனசை கெடுத்து வச்சிருக்கான். இந்த வயசுல இதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபியூச்சர்ல தெரியும் இதோட கஷ்டம் என்னங்கிறது. நீ நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா நாங்களே ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். படிச்ச பையனா கல்யாணம் முடிச்சாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். நம்ம ராஜேஷ் எடுத்துக்கோ, அவனே உனக்கு நல்ல பையன் தான். ராஜேஷ் உன்னை நல்லா சந்தோஷமா பார்த்துப்பான். நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன்னை நான் தங்கமா தாங்குவேன். உனக்காண்டி எங்க அண்ணன் இந்த வீடே கட்டி வச்சிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும் உனக்கு சொல்லு? உங்க அம்மா உன்னை பெத்து வளர்த்து ராணி மாதிரி வச்சிருக்கா. இதையெல்லாம் விட்டுட்டு போய் யாருன்னே தெரியாத அந்த டெலிவரி பாயை போய் லவ் பண்றேன்னு சொல்றேன். அவன் கூட நீ எப்படி சந்தோஷமா இருப்ப? சரி விடு, நடந்தது நடந்துருச்சு. நாங்களும் மறந்துட்டோம், நீயும் மறந்துரு. உன்னைய யாருக்கு கட்டி கொடுக்கணும், எங்க கட்டி கொடுக்கணுங்கிறத பெரியவங்க எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். சரியா? நீ அதை பத்தி எதையுமே நினைச்சு ஃபீல் பண்ணாத. உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன். சரியா? அத்தை ஒரு நிமிஷம். என்னம்மா சொல்லு. இங்க பாருங்க அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் என்னோட முகிலனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். என்னோட லைஃப் என்னோட முகிலன் கூட தான். ஓ அப்படியா? சரி சரி, என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அந்த தம்பிய கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லு. வாங்க ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ப்பா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. இப்பதான் அப்பா சொன்னாங்க ஏதோ ஒரு பிரச்சனை, நீயே சால்வ் பண்ணிடு அப்படின்னாங்க. என்ன ஆண்டி ப்ராப்ளம்? இது எங்க அண்ணிப்பா, எங்க அண்ணியோட பொண்ணு பேரு மின்னழகி. அவ காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அவ படிச்சு முடிச்சோடனே ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த நேரம் பார்த்து ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் என்னமோ ஃபுட் டெலிவரி என்னமோ பண்றேன்னா, அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் இல்லக்கா. உங்க வீட்டு பொண்ணுகிட்ட நீங்களே பேசி சால்வ் பண்ண வேண்டியதானே? எப்பா எங்க வீட்டு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்பா. அதுக்கு தான் எங்களுக்கு என்ன பண்ணனே தெரியலப்பா. சரி, பையனை பத்தி எதுவும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியுமா? இல்லப்பா, எனக்கு அந்த பையனை பத்தி அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. 2-3 வாட்டி ரோட்ல நிப்பான், பார்த்துருக்கேன், அவ்வளோதான். எனக்கு தெரியும்ப்பா அந்த பையனை பத்தி. அவன் ஊர் வந்து ஏதோ தூத்துக்குடி பக்கத்துல ஏதோ ஒரு ஊருன்னு சொன்னாங்க. அந்த ஊர்ல தான் இருக்கான். அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. அக்கா என்னமோ இங்கே தான் சென்னையில் எங்கேயோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அவன் எங்கேயோ பேச்சுலர் ரூமில் தங்கியிருக்கான். பக்கத்தில் எங்கேயோ ஃபுட் டெலிவரி பண்ணி ஊர் சுற்றிட்டு இருக்கான். ஓ அப்படியா? சரி சரி. என்ன நீ எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டு பொண்ணு நீ, யாரோ ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போகிறான்னு சொல்லி விட்டுற முடியாதுல்ல. அதான் அவனை பற்றின எல்லா விஷயத்தையும் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சரிக்கா, இதுக்காண்டி நீங்கள் போலீஸ்கிட்டலாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது. பையனை பார்த்தா நானே 2 தட்டு தட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 2-3 வாரத்தில் இதை சரி பண்ணிடலாம். சரிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. சரி, நீங்கள் போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி சரி, தைரியமா போயிட்டு வாங்க. டேய், உன் பேர் தானே முகிலன்? ஆமா, என் பேர் தான் முகிலன். நீங்க யாரு? நீ இந்த ஃபுட் டெலிவரி பண்ற பையன் தானே? ஆமா சார். இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? கேட்கணுமே, கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. இல்ல, ஊர்ல இருந்து வந்துட்டு இங்க பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்றீங்க போல. இல்ல சார், எனக்கு ஒன்றும் புரியல. புரியலையா? ஆமா, ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டமே. அதுவும் படிக்கிற பொண்ணை லவ் பண்றீங்களாமே. என்ன புரியுதா முகிலன்? ஊர்ல இருந்து வந்தோமா, 4 காசு சம்பாரிச்சோமா, பொழப்ப பார்த்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு லவ் பண்றோம், கல்யாணம் பண்றோம், செட்டில் ஆகுறோம் அப்படிங்கிற நினப்பு இருக்கக்கூடாது. இப்ப கூட எங்க வீட்டு பொண்ணு உங்களை லவ் பண்றாங்கிறதுக்காண்டி இதை மட்டும்தான் நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நாங்க பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். வேலை பார்க்க தானே வந்த, வேலையை மட்டும் பாரு. அடுத்த தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன். சரி வரட்டா? ஹாய் மின்னழகி. ராஜேஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். என்னாச்சு மின்னழகி? ஆமா, நானும் முகிலனும் லவ் பண்ற விஷயம் உங்க அம்மாக்கு எப்படி தெரியும்? நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். ஏன் ராஜேஷ் இப்படி இருக்க? உங்க அம்மா கிட்ட சொல்லி இப்ப உங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? ஏன், என்னாச்சு மின்னழகி? இப்போ உங்க அம்மா எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க வீட்டுல அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உங்க அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க, நாங்க அவனை என்ன பண்றோம்னு பாரு அப்படிங்காங்க. எனக்கு இப்ப முகிலனை நினைச்சா அவ்வளவு பயமா இருக்கு. இப்ப நம்ம வீட்டாளுங்கெல்லாம் சேர்ந்து அவனை என்ன செய்ய போறாங்களோ தெரியல. நீ ஒரு நிமிஷம் என் கூட வா. எங்க கூப்பிடுற? நீ வான்னு சொன்னேன். என்ன சார், காலையிலேயே அவளை கூட்டிட்டு இங்க வந்திருக்கீங்க? என்னம்மா மின்னழகி, எப்படி இருக்க? அம்மா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காமா?
மின்னலகி விஷயத்த உங்ககிட்ட சொன்னது தப்பா போச்சு. இப்ப போய் அத்தை கிட்ட போய் சொல்லியிருக்க. டேய், எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். நீ என்ன படிச்சிருக்கங்கிற திமிர்ல பேசுறீங்களா? உங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும். அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவ மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் அவ பண்ணுவா. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் இருக்கேன். டேய், நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடா. அவளுக்கு எது சரிங்கிறது எங்களுக்கு தெரியும். சரியா? நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கு மின்னலகி இப்ப அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ராஜேஷ், முகிலனை நினச்சி தான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த மாதிரி அத்தை பேசுகிறத பார்த்தா அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமாக இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். நீ அழாம இரு. ம், சரி ராஜேஷ். உங்க காதலை கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன். வருத்தப்படாம இரு, சரியா? ம், சரிடா, தேங்க்யூ. சரி சரி. ஓய் லூசு, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சுமா? என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை முகிலன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க பேசுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு முகிலன். உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கு. எதுக்கு போய் பயந்துட்டு இருக்கியாங்கோ? அப்படிலாம் என்னை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. நீ தைரியமா இரு. அப்பா, எங்கள் வீட்டாளுங்களை பற்றி உனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க எது பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை பண்ணிடுவாங்க. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் எதுவும் வந்துச்சா என்ன? யாராச்சும் உன்னை வந்து கூப்பிட்டு மிரட்டினாங்களா? என்னாச்சு முகிலன், இவ்வளோ அமைதியாக இருக்க? அப்போ ஏதோ நடந்திருக்கு தானே? அதெல்லாம் விடு லூசு, நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா? லவ்னு வந்துட்டா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சரி முகிலன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, சரியா? சரி சரி. இப்போ நீ இங்க வந்துட்டு நீ அழுதுன்னா எனக்கு கூட கொஞ்சம் தான் கஷ்டமா இருக்கு. அழாம இரு. ம், சரிப்பா. போய் ஐ லவ் யூ. லவ் யூ டூ. மேடம்க்கு இப்பதான் சிரிப்பு வருது. என்ன ஆமாம். சிரிக்க வைக்கிறதுக்குள்ள நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. சரி சரி, நேரம் ஆகுது, வீட்டுக்கு போ. சரி முகிலன், அப்புறம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாக தான் இருப்பேன். நீ எப்போனாலும் கால் பண்ணு, சரியா? ஆ சரி சரி. சரி, பாய். பாய்மா, பார்த்து போ. ம், சரிப்பா. ஏய் மின்னழகி, ஒரு நிமிஷம் நில்லு. ஆமா, சொல்லுங்க. அம்மா, உனக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சுல? ஆ, முடிஞ்சிருச்சு. சரி, அப்போ இனிமேல் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது. அப்படியே போகிறதா இருந்தால் நான் உன் கூட வருவேன், சரியா? ம், சரிம்மா. சரி, உன் ஃபோனை கொடு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, சரியா? ஃபோனை கொடுன்னா கொடு.